ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மினி ட்ராமா தான், வழக்கம் போல மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவி செம்மையா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம மூவிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்ப சின்ன வயசுல இருக்க மாதிரி இருக்கு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. அப்ப கையில ஃப்ளவர் வச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஒரு பையன் நிக்கிறான்ல, இந்த பையனோட பேரு ஆயன். அந்த பையன் ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் திரும்பி பார்த்துட்டு அவங்கிட்ட ஓடி வரா. அப்ப குறுக்க வண்டி வரத பார்க்காம ஓடி வந்துடுறா. வண்டி வந்து மோத வருது ஹீரோயின் மேல. இதை ஆயன் பார்த்துடுறான். அவன் ஓடி போயிட்டு ஹீரோயினை தள்ளிவிட அந்த வண்டி ஆயனை அடிச்சு தூக்கிடுது. அங்க ஸ்பாட்லயே இறந்தும் போயிடுறான். இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு கனவு வர அடிச்சு பிடிச்சு முழிச்சு பாக்குறா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து பேசுறா. இந்த ஹோட்டல்ல நான் இருக்கேன், கிளம்பி வா அப்படின்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவன் சொல்லும் போது ஹீரோயினுமே அங்க கிளம்பி போறா. எதுக்காக வர சொல்லியிருப்பானா, ஹீரோயின் கிட்ட காண்டம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். அதை எடுத்துட்டு போறா. அங்க போகும்போது ஹீரோ ஒரு பொண்ணு கூட இருக்கான். அந்த பொண்ணு பார்த்துமே ஹீரோயின் பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா டெய்லி இதை பார்த்துட்டு இருப்பா போல. இப்ப ஹீரோ வந்து அந்த கையில இருக்கிறத வாங்குறான். அப்ப இதை பார்த்துட்டு, இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உனக்கு தெரியாதா, இது எதுக்கு எனக்கு எடுத்துட்டு வந்திருக்க, இந்த மாடல் எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல, எனக்கு உண்மையாவே தெரியாது அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, உனக்கு தெரியும், இருந்தாலும் ஜலசால நான் வந்து இந்த பொண்ணு கூட இருக்கேன் அப்படின்ற அந்த ஜலசால தானே இந்த மாதிரி மாத்தி எடுத்துட்டு வந்த அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் உண்மையாவே எனக்கு தெரியாது அப்படின்றா. இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட் மேல படுக்க வச்சுட்டு, உனக்கு நான் எந்த மாடல் யூஸ் பண்றேன் அப்படின்றது தெரியாதுல்ல, நம்ம வேணா செக் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து கேக்குறான். அப்ப ஹீரோ கூட இருந்தால அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு, அப்படின்னா நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்க போறோமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்ப ஹீரோ வெளியே போ அப்படின்ட்டு கத்திடுறான். இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே போயிடுறா. இப்ப ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வரான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் கிட்ட அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துருவா போல. அதுக்கப்புறம் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டேன், அவளை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ, என்னாச்சு, ஏன் அந்த மாதிரி பாக்குற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அதனால தான் அப்படின்றா. ஆனா மனசுக்குள்ள, நீ இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது என்னோட ஆயன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இப்ப ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்ப ஆயனை நினைச்சு ஹீரோயின் அழுகிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு செக்க வச்சுட்டு போயிருக்கா. ஏன்னா ஹீரோயின் கூட ஸ்பெண்ட் பண்ணால அதுக்காக. ஆனா ஹீரோயின் அந்த செக்கை எடுத்து குப்பை தொட்டில போட்டுட்டு இவ ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. இவ ஹீரோட அசிஸ்டண்டா தானே இருப்பா. அங்க கிளம்பி போறா. அங்க ஆபீஸ்க்கு போனா ஹீரோ கூட இன்னொரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு ஹீரோட எக்ஸ். இந்த பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவை விட்டுட்டு போயிட்டா. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு சின்சியரா ஹீரோ லவ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்ட அப்புறம் ஹீரோ ரொம்ப குடிச்சு அவனவே மறந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருப்பான். இப்ப இந்த பொண்ணு மறுபடியும் வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி மோதிரமோ அதுக்கப்புறம் ஃபிளவர் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். ஹீரோயினும் அதை மறக்காம வாங்கிட்டு வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த மோதிரத்தை வாங்கி அந்த பொண்ணோட கையில போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ஹர்ட் ஆகுது, இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டா. இப்ப ஹீரோ அந்த ஃபிளவர் வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஆக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதை ஹீரோயின் பெருசா கண்டுக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த பொண்ணு கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயினவே அரேஞ்ச் பண்ண சொல்றான். இப்ப அங்க இருந்து ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, ஹீரோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான். இவங்க 4 பேருமே அங்க இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. போயிட்டு அந்த பொண்ணும் ஹீரோவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நின்று அந்த மீட் எல்லாம் ஹீரோக்கு கட் பண்ணி தரா. இப்ப ஹீரோ அந்த பொண்ணுக்கு அந்த மீட் எடுத்து ஊட்டி விடுறான். ஆனா அது சரியா வேகாம இருக்கான். அதனால இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டு ஹீரோ, இதை நீ சாப்பிடு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின் அதை கையில தான் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே அதை கையில எடுத்து சாப்பிடுறா. ஆனா அவளுக்கு கமெண்டிட்டு வந்துடுது. அவ அங்க இருந்து போயிட்டு வாமிட் பண்றா. இந்த சமயத்துல அந்த பொண்ணு அங்க போறா. அத ஹீரோ லவ் பண்ணால அந்த எக்ஸ். அந்த பொண்ணு பேரு மிஸ் சாங். அந்த சாங் ஃபேமிலியோட பொண்ணு, நம்ம சாங்னே வச்சுக்கலாம். அந்த பொண்ணு போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறா. நீ வந்து அசிஸ்டண்டா இருந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க இந்த அளவுக்கு போராடி இருக்கியே, அது கண்டிப்பா அவரோட பணத்துக்காக தானே இருந்திருக்கும் அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின், அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் ஒண்ணு பணத்துக்காக அவர் கூட இல்ல, அவரோட ஃபேஸ்க்காக அவரோட பாடிக்காக தான் கூட இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டு அந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியல. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வரா. இவங்க மறுபடியும் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் தங்கி இருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கே கிளம்பி போறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல தான் தங்கறதா பிளான் பண்ணிருப்பா. ஆனா ஹீரோயினை தான், நம்ம வீட்லயே ஒரு ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு, அந்த ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் ஆன்டி கிட்ட, நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்க ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஹீரோயினை வெறுப்பேத்தணுன்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதுக்கு சாதகமாவே பண்ணிட்டு இருக்கால, அதனாலதான் ஹீரோக்கு கடுப்பாகுது. இப்ப ஹீரோயின் தங்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அங்க அந்த பொண்ணு அவளோட ரூமுக்கு போயிட்ட அப்புறம் ஹீரோயினை இழுத்துட்டு வந்து வச்சு, உனக்கு என்னதான் பிரச்சனை, அப்படியே ஒண்ணுமே கஷ்டப்படாத மாதிரி அப்படி நடிக்கிற, நான் காண்டம் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொன்னா அதையும் அந்த ரெஸ்டாரண்ட்ல அரேஞ்ச் பண்ற, ரிங் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர, உனக்கு என்னதான் பிரச்சனை, இதெல்லாம் உனக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகலையா, இல்ல ஹர்ட் ஆகியுமே ஹர்ட் ஆகாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தரணும்
அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். நீங்க கண்டிப்பா அவங்க வந்ததுல சந்தோஷமா இருப்பீங்கல்ல, இந்த வீட்டுல தங்குறதுல கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்கல்ல அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பம் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த வீட்டுல தங்குறதுல கண்டிப்பா ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை தானே ஹீரோ லவ் பண்றான். ஆனா அவனுக்கு அதுல சந்தோஷமா இல்ல. இதுவே ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பம் ஆகுது. அதுக்கு மேல அங்க எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறான். போயிட்டு குளிச்சிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அந்த சாங் பொண்ணு வரா. வந்து ஹீரோவை பின்னாடி இருந்து ஹக் பண்றா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரி இல்ல. நான் குளிக்கணும், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை வெளியே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டான். ஆக்சுவலா அந்த சாங் பொண்ணு இருக்கால, இவ ஹீரோவை விட்டுட்டு அப்ராடுக்கெல்லாம் கிளம்பி போகல. இவ இங்கே தான் இருந்திருப்பா. ஹீரோ கூட இருக்கும் போதே வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பா. அந்த பையன் கூட தான் ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பா. ஆனா ஹீரோ கிட்ட இப்ப போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கா, நான் வந்து அப்ராட் போனேன் அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு அந்த பையன் கூட இருந்திருப்பா. அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அப்புறம் இவளோட பிரைவேட் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றான், நீ எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான், பணத்துக்காக தான் இப்ப ஹீரோ கிட்ட மறுபடியும் வந்திருக்கா. இவ அப்ராட் போயிட்டு நான் அங்கேயே ஸ்டே பண்ணி படிச்சேன், நான் உங்ககிட்ட அதனால தான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அந்த பொண்ணுக்கு அவனோட ஆபீஸ்ல டைரக்டர் பொசிஷனை கொடுத்திருப்பான். இப்ப அந்த பொண்ணுமே கிளம்பி போறா. இப்ப 4 பேருமே அங்க இருந்து கிளம்பி போகணும்ல. இவங்க கிளம்பும் போது அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கூட உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நேத்து சாங் பொண்ணு கூட தான் உட்காந்துருப்பான். ஆனா இந்த வாட்டி எனக்கு தனியா இருக்கணும், நீ முன்னாடியே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இது கேட்டோன்னே அந்த பொண்ணு போயிட்டு முன்னாடி உட்காந்துக்கிறா. அந்த பொண்ணு, நீ டாக்ஸி பிடிச்சு வந்துடு, நாங்க 3 பேர் மட்டும் அங்க கிளம்பி போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் டாக்ஸியை பிடிச்ச ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. அப்ப இவ கிளம்பி போகும்போது வழியிலேயே இந்த மிஸ் சாங் பொண்ணு இருப்பா. அவ ஹீரோயின் கிட்ட எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேக்குறா. இது கேட்டோன்னே ஹீரோயினும் போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போது எனக்கு ஜில்லுன்னு இருக்கு, இந்த பிளேவர் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நிறைய திரும்ப திரும்ப ஹீரோயின் வேலை வாங்கிட்டே இருக்கா. ஹீரோயின் ஓயாம எல்லாமே செஞ்சு முடிக்கிறா. ரொம்ப லேட் ஆனோடனே ஹீரோயின் வரல அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பிரச்சனை அவளுக்கு, என்ன குளிர் விட்டு போச்சா அவளுக்கு, ஏன் இன்னும் வரைக்கும் ஆபீஸ் வரல அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட், இல்ல பாஸ் அவங்க காஃபி வாங்கிட்டு வந்தாங்க, அதை பார்த்தேன் அப்படின்றான். என்னது காஃபி வாங்கிட்டு வந்தாளா, நான் அவளுக்கு சம்பளம் கொடுக்கறது இங்க வேலை பார்க்கறதுக்காக தான், மத்தவங்க கிட்ட எல்லாம் காஃபி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணு நான் வந்து அவளுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்றான். அதுக்கு அசிஸ்டன்ட், வேற யாரும் கிடையாது, மிஸ் சாங் தான் அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோ, சரி நீ போயிட்டு அவளை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வர சொல்லி அவனோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறான். அவனுமே அங்க இருந்து போக இந்த சமயத்துல இந்த சாங் பொண்ணு வந்து ஹீரோக்காக சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பா போல. ஹீரோ கிட்ட குடுக்குறா. ஆனா ஹீரோ அதை சாப்பிட மாட்டான். ஓடி வீட ட்ரை பண்ணும் போது அப்ப ஹீரோயின்மே வந்துடுறா. அவ இதை பாத்துடுறா. அதுக்கப்புறம் சாரி நான் தப்பான டைம்ல வந்துட்டேன் போல அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயின் வரும்போது ஹீரோக்காக சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருப்பா. இப்ப ஹீரோ எங்க போறேங்க வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வந்து அங்க வைக்கிறா. அப்ப ஹீரோயின் எடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இவனோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இருப்பான்ல அவங்கிட்ட இந்த மிஸ் சாங் பொண்ணு கொடுத்து அந்த சாப்பாடு எடுத்துட்டு போக சொல்லிடுறான். நீயே போயிட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வந்த அந்த சாப்பாடு பார்த்து ஹீரோ சிரிக்கிறான் லைட்டா. இதை கவனிக்கிறான் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டும். ஒருவேளை ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல, அதாவது ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான், வெளியே சொல்ல மாட்டான். இன்னைக்கு நைட்டு ஹீரோட வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலி பார்ட்டி இருக்கு. அதுக்காக ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருப்பான். இப்ப ஹீரோயின் ஈவினிங் பக்கம் கை வாஷ் பண்றதுக்காக பாத்ரூம் போறா. அப்ப இந்த பொண்ணு இருப்பால அவ வந்து வேணும்னே ஹீரோயின் கிட்ட இது பண்ணிட்டு இருக்கா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எப்பயுமே நீ அவன் கூடவே இருந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டியா, ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவனோட மனுஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின், அது மட்டும் என்னைக்குமே நடக்காது அப்படின்றா. இதை கேட்டு அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. ஹீரோயினோட போனை கீழே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறா. வெளியே அந்த ரெஸ்ட் ரூமை பூட்டிட்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாம இங்க கிளீன் பண்றோம், யாரும் உள்ள வராதீங்க அப்படின்ட்டு ஒரு போர்டை வச்சிருப்பாங்கல்ல, அந்த போர்டை எடுத்து வச்சுட்டு போயிடுறா. இப்ப ஹீரோ கால் பண்ணி பாக்குறான். இந்த பொண்ணு போனை கீழே தள்ளி விட்டுட்டு வந்ததுனால ஹீரோயினோட போனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஹீரோ கால் பண்ணி பாக்குறான். ஆனா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. என்னாச்சு இவளுக்கு, இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, வேணும்னே இந்த மாதிரி பண்றா அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறான். அப்ப இந்த மிஸ் சாங் போறா. அவ போயிட்டு இன்னைக்கு அவளுக்கு பார்ட்டி இருக்குன்னு தெரியும், நான் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்புனேன், அதை எடுத்துட்டு போயிருக்கா, அவளுதான் ஒரு பிரச்சனையும் கிடையாது, வந்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டு ஹீரோ, ஓ அப்படியா, சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் போலாம், அவ பின்னாடி வரட்டும் அப்படின்ட்டு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டை விட்டு நீ இங்கே இருந்து அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு போறாங்க. ஹீரோட அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மிஸ் சாங் பொண்ணை பார்த்த உடனே சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவ ஹீரோவை விட்டுட்டு போயிட்டால. அதுல இருந்து ஹீரோ நடப்பணமா வாழ்ந்துட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அதனாலதான் இந்த பொண்ணு மேல செமைய வெறுப்பு அவங்களுக்கு. நீ கொஞ்சம் தனியா வா அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பேசுறாங்க. உன் மனசுல என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க, இது நம்மளோட ஃபேமிலி பார்ட்டி அப்படின்றது உனக்கு தெரியாதா, எதுக்காக இந்த பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க, இவ உன்னை ஏமாத்திட்டு போனா அதை மறந்துட்டியா, என்னோட மருமக இருக்கும் போதே இந்த பொண்ணை நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கியா அப்படின்றாங்க. அதுக்கு அம்மா உனக்கு தான் பைரனை பிடிக்காது இல்ல அப்படின்னு கேக்குறான். பைரன் அப்படின்றது ஹீரோயினோட நேம். அதுக்கு அவங்க வந்து எனக்கு பிடிக்காதுதான், அதுக்கு காரணம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை ட்ரக்ஸ் கொடுத்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால தான் அவளை எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆனா அவ இந்த மாதிரி கிடையாது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது அவ. அது இல்லாம நம்ம ஃபேமிலி
ஃபேமிலிக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறா. அவ ரொம்ப லாயலான பொண்ணு, ரொம்ப ஜென்டிலான கேரக்டர். ஆனா இந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மருமகளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் மட்டும் பண்ணாத, அது மட்டும் என்னைக்குமே நடக்காது, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வரான். எங்க ஹீரோயின் அப்படின்னு கேட்கும் போது நான் ஆபீஸ் ஃபுல்லவே தேடி பார்த்துட்டேன், அவங்க எங்கன்னே தெரியல பாஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சரி நீ செக்யூரிட்டி கூட்டிட்டு அங்க போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாரு, அவ எங்க அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்ப அசிஸ்டன்ட்மே அங்க இருந்து ஆபீஸ்க்கு போறான். இவன் போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே ஹீரோயினா காணோம். என்னாச்சு அப்படின்ட்டு அப்பதான் அங்க வாஷ்ரூம் பக்கம் அந்த இது கிளீன் பண்றோம், யாரும் உள்ள வராதீங்க அப்படின்ட்டு போர்டு ரொம்ப நேரமாவே இருக்கிறது கவனிச்சிருப்பான். இது என்ன ரொம்ப நேரம் இங்க இருக்கு அப்படின்ட்டு இப்ப அதை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ளதான் ஹீரோயின் பாதி மயக்கத்துல இருக்கா. அவளை பார்த்தோன்னே பதறி அடிச்சுட்டு போயிட்டு மேடம் என்னாச்சு அப்படின்ட்டு தூக்குறான். மேடம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல நான் ஓகே தான், நம்ம பார்ட்டிக்கு போலாம் அப்படின்ட்டு அங்க இருந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி வரா. வரும்போது அப்ப ஹீரோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க இந்த மிஸ் சாங் பொண்ணு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு போயிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருப்பா. அதனால தான் அவங்களுக்கு பிடிக்கல, அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. ஹீரோ அம்மா எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்தேன், இந்த மாதிரி எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றான். அப்ப ஹீரோயின் மீ வரா, அம்மா நீங்க ஏன் அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா இது அவரை கூட்டிட்டு வந்த கெஸ்ட், நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் இங்க வந்திருக்க கெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு மோசமானவங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க, அதனால இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவளை உள்ள விட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோட அம்மா உடனே ஏத்துக்கிட்டாங்க. சரி நான் உனக்காக உள்ள விடுறேன், ஆனா இந்த பொண்ணு எப்பயுமே ஹீரோ கூட க்ளோஸா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயின் மீ சரிமா அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 3 பேருமே உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் தனியா தான் நின்னுட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணு போயிட்டு வேணும்னே ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் என்ன நீ உள்ள வச்சு போட்டு இருந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டியா, நீ தான் பண்ண அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்துமே நான் உன்னை எதுக்கு தெரியுமா உள்ள விட்டேன், ஏன்னா நீ அவரு கூட்டிட்டு வந்த பொண்ணு அப்படின்றதுக்காக தான், நீ மறுபடியும் என்ன சேர்ந்துட்டு இருக்காது அப்படின்றா. இப்ப ஹீரோயின் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு வேணும்னே கால் தவறி கீழே விழுற மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்ல விழுற மாதிரி நடிக்க போறா. அப்ப ஹீரோயின் இதை கீழே விழ போறதை கவனிச்சுட்டா. அதனால அந்த பொண்ணு கையை பிடிச்சு தூக்கி விட இவளோட கால் ஸ்லிப் ஆகி ஸ்விம்மிங் ஃபுல்ல விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாத போல அவ அப்படியே மயங்க, இதை கவனிச்ச ஹீரோ வந்து அவளை தூக்கி விடுறான். தூக்கி விடும்போது ஆல்ரெடி ஹீரோயின் மயங்கிட்டா, மூச்சு காத்தெல்லாம் கொடுத்துதான் அவளை எழுப்புறான். அப்ப ஹீரோயின் முழிச்சு ஹீரோவை பார்த்துட்டு திரும்பவும் மயங்கிட்டா. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க. ஹீரோயினுக்கு ஃபீவர் இருக்கிறதா சொல்றாங்க டாக்டர், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த சரியா போயிடும் அப்படின்றாங்க. இப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. இப்ப அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்றா. அந்த பொண்ணுமே அங்கதான் இருப்பா. அவ வந்து நான் கீழே விழ போனேன், ஆனா அவங்க வந்து என்ன காப்பாத்திட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ சரி நீங்க 2 பேரும் வெளியே போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பேருமே அங்க இருந்து வெளியே போய் ஏறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசுறான் வேலை விஷயமா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்றான் என்னன்னா இந்த பொண்ணு அப்ராட் போயிட்டு திரும்பி வந்த அப்படின்னு சொல்லியிருப்பால. இதுல ஹீரோட அம்மாவுக்கு டவுட் வந்திருக்கும், அதனால இந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. விசாரிக்கும் போது இந்த பொண்ணு அப்ராட் போகவே இல்லை அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இத்தனை வருஷம் ஹீரோ கூட இருக்கா, ஆனா பணத்துக்காக மட்டும் அவன் கூட இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணல. ஏன்னா ஹீரோட பணத்தை எந்த சமயத்திலுமே ஹீரோயின் யூஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அவ அசிஸ்டண்டா வேலை செய்வாள்ல, அந்த பணத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை வச்சு பார்த்தா அவங்க கிட்ட பணத்துக்காக ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை உண்மையாவே லவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோ சிரிச்சுட்டு என்னது லவ்வா, அவ என்ன லவ் பண்றாளா, அது லவ் பண்ணா எதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணி அது எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட் பாஸ் எனக்கு ஒரு டவுட், நீங்க அந்த பொண்ணை வெறுக்கிறீங்க, அவளை பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், அப்படி இருந்துமே அவங்க தண்ணியில விழுந்த உடனே எதுக்கு பதறி போய் காப்பாத்துறீங்க அப்படின்னு கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோனை மறைச்சிட்டு என்னவே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டியா, அவ்வளவு திமிரா அவனுக்கு அப்படின்றான். இதுக்கு அசிஸ்டன்ட் அப்படியெல்லாம் ஒரு நல்ல பாஸ் அப்படின்ட்டு அமைதியாகிட்டான். இப்ப ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட் மேடம்க்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நீங்க அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரான். அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரும் போது ஹீரோயினுக்கு ஐயன் ஞாபகம் வருது. அவ அழுகிறா, எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்ட்டு கேக்குறா. இதுக்கு ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொன்னு வாங்கி தரான். ஹீரோயின் ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்கா. ஹீரோ தடுக்கிறான், எதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுற, இந்த மாதிரி அதிகமா சாப்பிடாத, உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்றான். ஆனா ஹீரோயின் முகத்தை சோகமா வச்சுக்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பாவமா போயிடுது. சரி இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு மறுபடியும் கொடுக்குறான். இப்ப ஹீரோயின் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. ஏன்னா அவளுக்கு பீரியட் டைம் போல, நான் எனக்கு பீரியட்ன்றத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு சுகர் வாட்டர் வேணும். ஹீரோவும் போயிட்டு போட்டுட்டு எடுத்துட்டு வந்து தரான். ஹீரோயின் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அவனை வேலை வாங்கிட்டே இருக்கா. எனக்கு அந்த டால் எடுத்து தாங்க, அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனரை ஆன் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகிடுறான். உன் மனசுல என்னத்தான் நினைச்சிட்டு இருக்க, அங்க
பாரு என்னோட பொறுமையும் ஒரு அளவுக்கு தான், இந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மிரட்டுறான். இப்ப ஹீரோயின் சரி சாரி அப்படின்ட்டு கேட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போகும்போது அவ மறுபடியும் ஹீரோவை கூப்பிடுறா. இப்ப என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவனோட கோட்டை கழட்டிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வர, அதுக்கு ஹீரோயின் அது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் இன்னைக்கு என்கிட்ட இந்த அளவுக்கு சாஃப்டா நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு நீ ஓவரா திங்க் பண்ணிக்காத, அப்படிலாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் மேல வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் ஆகுது. இந்த மிஸ் சாங்க காட்டினா இவ பிரெக்னென்ட் ஆகிட்டா, வேற ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாள், அவனால தான் பிரெக்னென்ட் ஆகிட்டா. இப்ப அவங்க கிட்ட கால் பண்ணி சொல்றா, பாரு நான் பிரெக்னென்ட் ஆகிட்டேன், இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் நீ தான் அவன் கூட இருக்கல்ல, அவனோட குழந்தை அப்படின்ட்டு ஏமாத்தி அவன் கூடவே செட்டில் ஆகிடு அப்படின்றான். அதுக்கு இவ நான் தான் அவன் கூட ஒன்னா இருந்ததே கிடையாது, அவன் என்ன டச் பண்ணது கூட கிடையாது அப்படின்றா. இது கேட்டோன்னே அவன் என்னது டச் பண்ணதே கிடையாதா, அவன் உன்னை லவ் பண்றான் அப்படி இப்படின்னு சொன்ன, ஆனா அவன் உன்னை டச் பண்ணது கூட கிடையாது, அப்படி இருக்கும் போது எப்படி அவன் உன்னை லவ் பண்ணா அப்படின்ட்டு என்கிட்ட நாடகம் ஆடின, நீ என்ன பண்ணுவி எனக்கு தெரியாது, நீ எனக்கு நிறைய பணம் தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதனால இந்த பொண்ணு கடுப்பாகி கத்துறா. இப்ப இந்த சத்தம் கேட்டு ஹீரோ என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு சமாளிக்கிறா. இப்ப ஹீரோ கிட்ட இந்தாங்க நான் உங்களுக்காக சூப் செஞ்சு வச்சேன், ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல அதுக்காக தான் நான் சூப் செஞ்சேன், இது குடிங்க அப்படின்ட்டு குடுக்குறா. அதுல ட்ரக்ஸ் கலந்துருக்கா. இது தெரியாம ஹீரோவோ வாங்கி குடிச்சிடுறான். அவன் குடிச்ச உடனே இது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட இருந்து விலகி போக தான் ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணு நான் உங்களை லவ் பண்றேன், அதனால தான் இந்த மாதிரி பண்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. ஆனா ஹீரோ அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஸ்ட்ரைட்டா ஹீரோயினோட ரூமுக்கு தான் போறான். இவன் போகும்போது அப்ப ஹீரோயின் எழுந்து நிக்கிறா. என்னாச்சு உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தடுமாறுறீங்க அப்படின்ட்டு. ஹீரோ வந்தோடனே ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோ லவ் பண்றது அந்த மிஸ் தாங் பொண்ணுதான். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஹீரோயின் கிட்ட வரணும் அவன், இது அவனுக்கே ஒரு டவுட் தான், ஒருவேளை இந்த மாதிரியால இந்த ட்ரக்ஸால் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறான் போல அப்படின்ட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அவன் நேத்து நைட் ஹீரோயின் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்ற விஷயம் இந்த மிஸ் சாங் பொண்ணுக்கு தெரிய வந்துடுது. அதனால ஹீரோயின் இங்க இருந்தான்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா ஹீரோ அவளுக்கு சொந்தமாக மாட்டான், எப்படியாச்சும் அவளை இங்க இருந்து கிளப்பிடணும், அவளை கொன்னுடணும் அப்படின்ட்டு பிளான் பண்றா. அதனால இவளோட பிளாக்மெயில் அந்த லவர் இருக்கான்ல அவங்கிட்ட சொல்ற இந்த விஷயத்த ஹீரோயின் மட்டும் தனியா கார்ல வருவா, அவளை அந்த கார் அடிச்சு தூக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்றா. இது கேட்டோன்னே அவனும் ஓகே அப்படின்றான். ஆனா இவ எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா ஹீரோயின் தனியா போகல, ஹீரோவும் ஹீரோயின் கூட போயிருக்கான். இது கொஞ்சம் லேட்டா தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வரும். இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்களோட காரை ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வரது ஹீரோ கவனிச்சுக்கிறான். அதனால நீ கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கோ, நம்ம இங்க இருந்து ஃபாஸ்டா போக போறோம் அப்படின்ட்டு சொல்றான். ஹீரோயினும் டைட்டா பிடிச்சிக்கிறா. இப்ப ஃபாஸ்டா அங்க இருந்து போகும்போது அப்ப குறுக்க வந்த ஒரு வண்டி ஹீரோவோட கார் மேல மோதிடுது. ரெண்டு பேருமே மயங்கிட்டாங்க. அங்க ஆயில்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப ஹீரோயினுக்கு பாதி மயக்கம் தெரியுது. எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ட்டு போயிட்டு அந்த கார் கண்ணாடியை ஓபன் பண்ணி இப்ப ஹீரோவை அங்க இருந்து வெளியே இழுத்துட்டு வரா. வெளியே இழுத்துட்டு வரும்போது ஹீரோக்கும் பாதி மயக்கம் தெரியுது. திரும்பி பாக்குறான், காரு அந்த ஆயில் லீக் ஆகுது, கண்டிப்பா ஹீரோயினுக்கு அடிபட்டுடும் அப்படின்ட்டு ஹீரோயினை பிடிச்சி முன்னாடி தள்ளிவிட. ஆனா அந்த கார் வெடிக்கிறதுக்குள்ளவே ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்ட்டு பின்னாடி இருந்து அக் பண்ணிக்கிறா. இதுல ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டுடுது. அவன் மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. ஹீரோவில் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துறான். ஆனா அவனுக்கு செம்மையா அழுகு வருது. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்முழிக்கலனா அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதனால அழுதுட்டு இருக்கான். அவன் இது வரைக்கும் ஹீரோயினை ஹர்ட் பண்ணால அந்த விஷயம் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ண, அப்படி இருந்துமே எதுக்காக என்ன காப்பாத்தின, அப்படி சாகட்டும் அப்படின்ட்டு விட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்காக என்ன காப்பாத்தின அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ கண் முழிச்சுக்கோ, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம், இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடலாம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட கையெல்லாம் அசையுது. அவ கண் முழிச்சுக்கிட்டா. இப்ப கண் முழிச்சு ஹீரோவை பாக்குறா. ஆனா அந்த நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோக்கு தலையில ஒரு கீரல் மாதிரி விழுந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி கீரல் எதுவுமே இருக்காது. இப்ப ஹீரோயின் அந்த கீரல தொட்டு பாக்குறா. இது எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ இது அந்த ஆக்சிடென்ட்ல தான் நடந்துச்சு, ஆனா உண்மையில தப்பு கிடையாது, நம்ம கார் மேல அந்த வண்டி வந்து மோதி எனக்கு இந்த கீரல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் உடனே டாக்டரை கூப்பிடுங்க, இது எப்படியாச்சும் இது போக்க வைக்கணும், ஏன்னா அவன் உங்கள மாதிரி இருக்க மாட்டான், இந்த கீரல் அவனுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, யாரு மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயின் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. அடுத்த நாள் இவன் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். ஆபீஸ்ல இருக்கும் போது அப்ப அசிஸ்டன்ட் கிட்ட அந்த கீரலை பார்த்துட்டு இந்த கீரல் இருந்தா நான் ரொம்ப அசிங்கமாவா இருக்கேன், அவ ஏதோ சொன்னாலே யார் மாதிரியும் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு யாரா இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறான். இந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. எடுத்து பேசினா உடனே அவசரமா ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறா. ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவசரமா கிளம்பி போனா அங்க டாக்டரை கூட்டு வச்சிருக்கா. எதுக்காகன்னா ஹீரோட அந்த நெத்தியில இருக்குல்ல அந்த கீரல் போகணும் அப்படின்றத கேட்கறதுக்காக. இதை கேட்டோன்னே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, இந்த கீரலுக்காக தான் என்ன அடிச்சு பிடிச்சி வர சொன்னியா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்கறா. அதுக்கு ஹீரோ முடியாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணிட்டு நீ மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றா. இதுக்கு ஹீரோவும் சிரிச்சுட்டு ஓகே அப்படின்றான். இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோட கீரல் வந்து ரொம்ப ஆழமா இருக்கான். அதனால லேசர் ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட இது வந்து அவ்வளவு மறைய வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு ஹீரோயின் சோகமா ஆகிட்டா. இதை பார்த்த ஹீரோ கேட்டல டாக்டர்
டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. இந்த கீரல் தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அப்படின்றா. விட்டா நீ என்னோட ஃபேஸ்க்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவ போல அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். அவன் மேல கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின்மே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பி வரா. ஹீரோ கோச்சிட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோயின் க்ளோஸா வந்து ஹீரோட மடி மேல உட்காந்து அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கா. அவனோட கீரல் மேல ஏதோ எடுத்துட்டு வந்து பூசுறா. என்னது அப்படின்ட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இந்த கீரல் மறையணுன்றதுக்காக நான் வந்து ஆயின்மெண்ட் வந்து ஆன்லைன்ல தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்றா. இதுக்கு ஹீரோ கடுப்பாகி உனக்கு என்னதான் பிரச்சனை, இந்த கீரல் தான் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படின்னா நான் இந்த கீரல்ல இருந்து அழகா இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படி இல்ல, இந்த கீரல் உங்களோட முகத்தை அசிங்கப்படுத்துது, அதனால தான் இதை பூசினேன் அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அதை பூசுறதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்து ஒரு மாசம் இதே மாதிரி தான் ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. இப்போ ஒரு மாசம் கழிஞ்சுமே ஹீரோட அந்த கீரல் வந்து மறையவே இல்லை. அது வந்து அந்த தழும்பு அப்படியே தான் இருக்கு. இவளும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டா, ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. லாஸ்ட் சான்ஸா ஒரு எஃபெக்டிவான ஒரு மருந்து இருக்கு, அதை பூசினா சரியாயிடும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறா. ஆனா ரொம்ப ஸ்மெல் வருது, தயவு செஞ்சு என்ன விட்டுடு, இதெல்லாம் பூசினா கண்டிப்பா எனக்கு அலர்ஜி தான் வந்துடும், இதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்ட்டு கவர்ந்தடிச்சு படுத்துட்டான். ஆனா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது போயிட்டு அவனோட நெத்தியில பூசி விட்டுட்டு வந்துடுறா. அடுத்த நாள் கண்ணாடியில இருந்து பார்க்கும்போது தான் ஹீரோக்கு தெரியுது ஹீரோயின் பூசி விட்டுருக்கா அப்படின்ட்டு. அது ரொம்ப எஃபெக்டிவான மருந்து அப்படின்றதுனால ஹீரோக்கு அலர்ஜியா வந்துடுச்சு. மூஞ்சி ஃபுல்லாவே புள்ளி புள்ளியா இருக்கு. ஏற்கனவே ஹீரோயின் கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டா. இவன் போகும்போது அப்ப அசிஸ்டன்ட் இவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாவே புள்ளி புள்ளியா இருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் பாஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீங்க இப்படியேவா போக போறீங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு அது தாண்டா புரியல அப்படின்றான். இப்ப ஹீரோயினை வர சொல்றான். ஹீரோ அவளுமே வரா. அவ வரும்போதே சோகமா இருக்கா. ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாவே ஹீரோக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தழும்பு போக மாட்டேன்து. ஹீரோயின் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே இந்த முகம் இருக்கிறதுனால தானே. இப்ப இவனுக்கு ஒரு கீரல் வந்துடுச்சு. ஆயன் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டான், அதனால தான் இவ வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சோகமா இருக்கா. இப்ப ஹீரோ வந்து பாத்தியா உன்னால பாரு என்னோட முகத்துல அலர்ஜி எல்லாம் வந்துடுச்சு, உன்னால 10 பில்லியன் வந்து நஷ்டம் ஆகிடுச்சு, இதுக்காக நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க ஹீரோயின் அழுகவே ஆரம்பிச்சுட்டா. அந்த அளவுக்கு சோகமாகிட்டா. இதை பார்த்தோன்னே ஹீரோ நம்ம ரொம்ப ஓவரா தான் திட்டோமோ, சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் நான் வந்து கோச்சிக்க மாட்டேன், அந்த 10 மில்லியன் லாஸ் ஆனதுக்கு எனக்கு காம்பன்சேஷனா ஒண்ணு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஹீரோ கிஸ் தான் கேட்பான். ஆனா ஹீரோயின் பொசுக்குன்னு நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. என்னது டிவோர்ஸ் அப்படின்ட்டு, இதுக்காக கோச்சிக்கிட்டியா, என்னொன்னு தப்பா புரிஞ்சுக்காத, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் ஆனா நான் உண்மையா தான் சொல்றேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், சிவில் அஃபேர்ஸ் பீரோக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இதனால ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகிட்டான். உனக்கு என்ன பிரச்சனை, என்னோட மகன் தான் பிரச்சனையா, இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அப்படின்றா. மறுபடியும் ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்படின்னா ஓகே நாளைக்கு சிவில் அஃபேர்ஸ் பீரோக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறான். டேய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டானா நீ எப்படி சமாதானப்படுத்துவ அப்படின்னு கேக்குறான் அசிஸ்டன்ட் கிட்ட. அதுக்கு அசிஸ்டன்ட் பாஸ் அவங்களுக்கு இந்த ஷாப்பிங் கூட்டிட்டு போறது, இல்லனா ஃப்ளவர் வாங்கிட்டு போறது, இல்லனா ஜுவல்ஸ் வாங்கி தரது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோவும் ஓ பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறது இந்த அளவுக்கு ஈஸியா அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு இவனும் மனசுக்குள்ள திட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டான். ஹீரோயின் சும்மா கோச்சிட்டு இருக்கா, அவளை ஈஸியா சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் என்னடானா அடுத்த நாள் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இந்தாங்க நான் சைன் பண்ணிட்டேன், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கே போயிட்டு நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றா. இதனால ஹீரோக்கு செமைய டென்ஷன் ஆகிட்டான். அவன் கடுப்பாகிறான். ஹீரோயின் அப்படி சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் என்ன பண்றானா ஸ்ட்ரெயிட்டா அந்த கிளப்புக்கு போறா. அங்க போயிட்டு அங்க இருக்க மேனேஜர் கிட்ட இவன மாதிரி எனக்கு ஆட்கள் வேணும், இவன மாதிரி சேமா யாருனா இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்ட்டு ஆயனோட போட்டோவை காட்டுறா. அங்க இருக்க மேனேஜருக்கு ஹீரோவை நல்லாவே தெரியும். ஹீரோட போட்டோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன மேடம் சார் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்களோ அதனால தான் அவருக்கு சப்ஸ்டியூட்டா யாருனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வந்து உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ செமைய கடுப்பாகிட்டான். உடனே அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். இந்த மேனேஜரும் ஹீரோ மாதிரி இருக்க ஆட்களை எங்க தேடி நிறுத்துவான். அதனால ஒரு 7-8 ஆட்களை கூட்டிட்டு வந்து நிறுத்துறான். ஆனா ஒருத்தன் கூட ஹீரோ மாதிரி இல்ல. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டா. மனசாட்சி தொட்டு சொல்லு, இவங்களை யாருன்னா இந்த போட்டோல இருக்க மாதிரி இருக்காங்களா, இப்ப மட்டும் நீ இந்த போட்டோல இருக்க மாதிரி ஆளை கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை கொன்னே போட்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறா. இந்த டைம்ல ஹீரோவும் அங்க வந்துட்டான். ஹீரோயின் அழைக்க தூக்கிட்டு போயிடுறான் பெட்ரூமுக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ என் கூட சண்டை போட்டுட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த கிளப்புக்கு போய் தேடுற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு சத்தம் போடுறான். அதுக்கு ஹீரோயின் அது நீங்க இல்ல அப்படின்ட்டு சொல்ல வரா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்க மாட்டான். நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப என்னடானா நீ எனக்கு டிவோர்ஸ் பண்ற அப்படின்னு சொல்ற, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கு ஹீரோயின் சாரி அப்படின்றா. உன்னோட சாரியை நான் கேட்கல அப்படின்ட்டு கோவப்பட்டு கத்துறான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டு சரி நாளைக்கு நடக்கக்கூடிய ஏலத்துல கலந்துக்கோ, அதுக்கப்புறம் நீ கேட்கிற மாதிரி டிவோர்ஸ் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றான். அந்த ஏலத்துல எப்படியாச்சும் ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகையை வாங்கி கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ இதை ட்ரை பண்றான். அடுத்த நாள் ஹீரோயினும் அந்த ஏலத்துல கலந்துக்கிறா. அங்க வந்து ரிங்க வந்து ஹீரோயின்
ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்றான் ஹீரோ. அது கிட்டத்தட்ட 100 மில்லியன். அந்த ரிங்கை போட்டு விடுறான். இது வந்து நியூஸ் எல்லாம் போடுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி 100 மில்லியன் ஹீரோயினுக்கு ரிங் வாங்கி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி. இந்த நியூஸ் இந்த மிஸ் சாங் பொண்ணுக்கும் தெரிய வருது. இவளுக்கு செமைய கடுப்பாகுது. அடுத்த நாள் ஹீரோவை ஆபீஸ்ல மீட் பண்றதுக்கு போறா. ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்ணா அப்படின்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றான் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால இவ போயிட்டு ஹீரோட மனசை முடிஞ்ச அளவுக்கு கலைக்க பாக்குறா. நான் உங்களை லவ் பண்றேன். எதுக்காக நான் உங்களை அன்னைக்கு விட்டுட்டு போனேன்னா, ஏன்னா அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய வியாதி வந்துடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் நான் அன்னைக்கு உங்களை விட்டுட்டு போனேன், உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோ இதை ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லல அப்படின்ட்டு இப்ப ஹீரோ வாக் பண்றா. இந்த சமயத்துல அங்க ஹீரோயின் வந்திருப்பா. இந்த சீனை பார்த்த உடனே அவ ஏற்கனவே டிவோர்ஸ் அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்கா. இப்ப இதை பார்த்தா அமைதியாவா இருப்பா. இப்ப அங்கிருந்து அவ கிளம்பி போயிடுறா. சாரி நான் தப்பான டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. இதை கவனிச்ச ஹீரோ இங்க பாரு, நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆனா இல்லன்னு சொல்லல. இப்ப அது எல்லாமே நம்மளோட பாஸ்ட். இப்ப எனக்குன்ட்டு ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான் ஹீரோனோட பின்னாடியே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா இந்த மிஸ் சாங் பொண்ணுக்கு அவளோட அந்த பிளாக்மெயிலர் லவர் வந்து கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன உன்னோட லவர் வந்து 100 மில்லியன் ரிங்க வாங்கி அவளுக்கு பிரசன்ட் பண்ணானே உனக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறான். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நிறைய பணம் வேணும், இல்லன்னு வச்சுக்கோய உன்னோட பிரைவேட் போட்டோவை நான் வெளியே விட்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். இது கேட்டோன்னே இவக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்ப திடீர்னு இவளுக்கு வயிற்றுல வலி எடுக்குது. இவ தான் பிரெக்னெண்டா இருக்கால. இது இவ கீழே உட்காரும் போது கவனிக்கிறா ஹீரோயின். போயிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அவளை தூக்குறா. என்னன்னு தெரியல எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்றா. உடனே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அப்ப டாக்டர் வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்க டைம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவள் தான் நம்ம தெரிஞ்சு போச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது இது அவரோட குழந்தை தானே அப்படின்னு கேக்குறா. ஏன்னா ஹீரோவும் அந்த பொண்ணும் எந்த டச்சிங்களும் இல்ல அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் இந்த மாதிரி கேக்குறா. இதுவே காரணமா வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்றதுக்காக. ஆமா இது அவரோட குழந்தை தான், நானும் அவரும் குடிச்சிட்டு ஒரு நாள் ஒன்னா இருந்துட்டோம், அதுலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த குழந்தைய நான் கழிச்சிட்டேன் அப்படின்றா. இதுக்கு ஹீரோயின் ஏன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு இந்த குழந்தைய. இப்ப இருக்க அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இந்த குழந்தைய கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோயின் இல்ல நானும் அவரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் என்ன விட மாட்டாரு அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இன்னைக்கு நைட்டே நான் அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்றா. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் சொன்ன மாதிரி அவ அங்க இருந்து கிளம்புறா. டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி வச்சுட்டு இவ அங்க இருந்து கிளம்பி போகும்போது அப்ப இவளை யாரும் வந்து கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோக்கு ஹீரோயின் இங்க இருந்து போயிட்டா அப்படின்ற விஷயமே தெரிய வருது. அதனால அசிஸ்டன்ட்டை விட்டு தேட சொல்றான். அப்படி தேடும் போது தான் ஹீரோயின் கிளம்பி போகும்போது அவளோட போனு கீழே விழுந்திருக்கு. அவங்க கடத்திட்டு போகும்போது அந்த போன் கீழே விழுந்துருந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட வந்து அசிஸ்டன்ட் சொல்றான். இதை வச்சு பார்த்தா ஹீரோயினை யாரோ கடத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு. இதை கடத்தினது வேற யாரும் கிடையாது, இந்த சாங் பொண்ணும் அவளோட அந்த பிளாக்மெயில் லவர் இருக்கான்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கடத்திருப்பாங்க. எதுக்காகனா ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை கறக்கிறதுக்கு. இப்ப கரெக்டா ஹீரோக்கு போன் பண்ணி உன்னோட லவர் இங்க இருக்கா, உனக்கு வேணும்னா பணம் கொண்டு வா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோவும் சரி நான் கிளம்பி வரேன், ஆனா அவளை ஹர்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு கிளம்பி போறான். போயிட்டு அந்த ஆட்களை பயங்கரமா அடிச்சு போட்டுறான். ஆனா ஹீரோயின் இங்க இருந்து ஓட சொல்லி இருப்பான், அவ ஓடவே இல்ல. இந்த டைம்ல இந்த சாங் பொண்ணோட லவர் இருப்பான்ல அவன் வந்து ஹீரோவை குத்த வந்துடுறான். இதை கவனிச்சு ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோக்கு பின்னாடி நிக்க அந்த கத்தி வந்து அவளுக்கு பட்டுடுது. ஹீரோ திட்டுறான், எதுக்காக இப்படி வந்து குறுக்க நின்ன அப்படின்ட்டு. ஹீரோயின் நீ அவன் இல்ல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்துமே ஏன் தெரியல என்னால நீ ஹர்ட் ஆகுறத பார்க்க முடியல அப்படின்றா. இப்ப ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத விசாரிக்க சொல்லியிருப்பான். அவனும் விசாரிச்சு எடுத்துட்டு வந்து சொல்றான், என்னன்னா இது எல்லாத்துக்குமே சம்பந்தம் இந்த சாங் பொண்ணு தான் இருப்பாளோ அப்படின்ட்டு எனக்கு டவுட் வருது. ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து இங்க இருந்து அப்ராட் கிளம்பி போகவே இல்ல, அவங்க இங்க தான் இருந்திருக்காங்க. கோன்ற ஒருத்தங்க கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அவன் வந்து இவளோட பிரைவேட் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான், அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அதனால தான் இவ வந்து உங்ககிட்ட மறுபடியும் கிளம்பி வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதா அந்த குழந்தைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே இப்ப அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்றான். இது கேட்க கேட்க ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகுறான். போயிட்டு அவளை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு அவன் அனுப்பி வைக்கிறான். அவனும் கொஞ்சம் நேரத்திலேயே அந்த பொண்ணை கூட்டிட்டு வரான். ஹீரோ கடுப்புல உண்மையை சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, அவளை நீ தானே கடத்தின, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நான் இல்ல அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறா. ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகிட்டான். இப்ப மட்டும் நீ சொல்லலன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுல அந்த பொண்ணு பயந்துட்டு ஆமா நான் தான் பண்ணேன், ஆனா அவ என்ன மிரட்டினா, அதுக்கு பயந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றா. இதுக்கு ஹீரோ சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நீ போயிட்டு அப்படியே பைரன் கிட்ட சொல்லணும், அதாவது ஹீரோயின் கிட்ட சொல்லணும். அவ கண் முழிச்சிட்டானா அப்படி சொல்லிட்டுன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்றான். இப்ப ஹீரோ
ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் தெளிஞ்சிட்டாலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை காட்டினா இவ கண்மழிச்சு பாக்குறா. முன்னாடி ஆயன் இருக்கான், அதான் செத்து போனதா இவன் நினைச்சிட்டு இருப்பாள். அவனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம்மையா சந்தோஷமாகுது. இது உண்மையா இல்ல கனவா அப்படின்றது கூட அவளுக்கு அடையாளம் தெரியல. அவன் அக் பண்ணிக்கிட்டா. இந்த டைம்ல தான் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் எல்லாமே வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவன் அக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே யார் இது அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த பையன் எழுந்து நிக்கிறான். அப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. ஹீரோயின் அந்த பட்டிருக்க காயத்தை பார்த்து அவன் மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்ற சொல்லியிருப்பாள். இது எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வர அப்பதான் எல்லாருமே ஹீரோக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. இப்ப நீ என்ன சப்ஸ்டியூட்டர் தான் யூஸ் பண்ணியா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா நான் வந்து உங்களை சப்ஸ்டியூட்டர் தான் யூஸ் பண்ணேன், அதே மாதிரி தானே நீங்களுமே என்ன பாத்தீங்க, நீங்க சாங் பண்ணுக்கு சப்ஸ்டியூட்டர் தானே என்ன பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. இதுக்கு ஹீரோவால எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்ப சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போனவன் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, நீ வந்து என்ன அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டியா, நீ வந்து என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்க, நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயினை அலைக்கா தூக்கிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அவனோட பெட்ரூம்ல போட்டுட்டு நீ இங்க இருந்து வெளியவே வரக்கூடாது, நீ இதுக்கு மேல இங்க தான் இருக்கணும். அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுறான். ஹீரோயின் இந்த மாதிரி அவனை சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயம் அவனுக்கு செம்மையா கடுப்பேத்தது. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு அவனோட வீட்டுல இருந்து போன் கால் வருது. என்னன்னா ஹீரோயின் சாப்பிடவே மாட்டாளாம். இது சொன்னோன்னே ஹீரோ கடுப்புலயே வீட்டுக்கு கிளம்பி போறான். எதுக்கு சாப்பிடாம வச்சிருக்க அப்படின்ட்டு அவன் வந்து கட்டாயப்படுத்தி ஹீரோயினோட வாயில ஊட்டி விட்டு ட்ரை பண்றான். அதுல ஹீரோயினுக்கு பொறையரிக்குது. அவ இருமுறா. அவளோட கையை தட்டி விட்டு சாரி நான் வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸா நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு சாரி கேக்குறான். இந்த டைம்ல ஆயன் வந்துட்டான். அவன் ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு மரியாதையா கதவை தர, நீ பண்றது இல்லீகல் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோ இவன் வேற அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து கீழே கிளம்பி போறான். எதுக்கு இங்க வந்திருக்க, அப்படியே நீ செத்துட்ட அப்படின்ட்டு தான் அவன் நினைச்சிட்டு இருந்தா, மறுபடியும் எதுக்கு இங்க கிளம்பி வந்திருக்கா, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே அப்படின்றான். அதுக்கு ஆயன் அவ வந்து உன்னை லவ் பண்ண கிடையாது, என்னதான் லவ் பண்றா, அதே மாதிரி நீயுமே அவளை லவ் பண்ணல, அப்படி இருக்கும் போது அவளை வெளியே விடுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றான். அதுக்கு ஹீரோ நான் ஒத்துக்கிறேன், அவ என்ன லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் அதே மாதிரி நான் அவளை லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கணும், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்றான். இப்ப ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க ரெண்டு பேருக்குமே கை கலப்பாகுது. அப்ப ஹீரோவும் அவனை அடிக்கிறான், அதே மாதிரி அவனும் ஹீரோவா அடிக்கிறான். ரெண்டு பேருக்குமே வாயில இருந்து பிளட் வருது. இப்ப கரெக்டா ஹீரோயின் வரா. அவ வந்து ஆயனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஆயனுக்கு முன்னாடி நிக்கிறா. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு அவன் முன்னாடி போயிட்டு நிக்கிற அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் நீங்க எதுக்கு அவரை அட்டாக் பண்றீங்க அப்படின்ட்டு அவனோட வாயில இருந்து பிளட் வரும். அதை பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாகிடுச்சு. எனக்கு தான் ஹர்ட் ஆயிருக்கு, எனக்கு தான் பிளட் வருது, என்னால பார்க்க மாட்டியா அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் ஆன்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்றா. அதுக்கு ஹீரோ இப்ப என்ன அர்த்தத்துல நீ இப்படி சொல்ற, அவன் வந்துட்டான் அதனால என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேல்ல அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா. இந்த சமயத்துல அங்க ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக நிறைய காருங்கள்லாம் வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு கிடையாது, இவளுமே பாய் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஃபேமிலியோட பொண்ணு தான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவனுக்கு புரியுது அப்படின்னா ஹீரோயின் இங்க நம்ம கிட்ட வந்திருக்கிறதுக்கு காரணம் ஆயனோட ஃபேஸ் மாதிரியே நம்ம ஃபேஸ் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான், பணத்துக்காக எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. இப்ப அந்த காருங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்குன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, உடனே கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுமே கிளம்பி போறா. ஹீரோக்கு தான் தலையே சுத்துது. இப்ப ஹீரோயின் அங்க கிளம்பி போனால அவங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா திடீர்னு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர்தான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அவர்கிட்ட கேக்குறா ஹீரோயின் எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி யாரோ வேணும்னே பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இதை பத்தி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோயினோட ஸ்டெப் மாமா அதுக்கப்புறம் ஸ்டெப் சிஸ்டரும் வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட அப்பாவோட பேச்சை மீறி போனல, இப்ப எதுக்கு திரும்பி வந்திருக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்னன்னா ஹீரோயின் ஆயன் இறந்துட்ட அப்புறம் பைத்தியக்காரி மாதிரி ரோடோட சுத்திட்டு இருந்திருப்பா. அப்பதான் ஹீரோயின் ஒரு இடத்துல அடிபட்டு கீழே விழும் போதுதான் ஹீரோ வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பான். இவ கண்முழிச்சு பார்க்கும்போது அது ஆயன் அப்படின்ட்டு ஹீரோவை நினைச்சுக்கிறா. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை எப்படியாச்சும் அவ கூடவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோவோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவனை மேரேஜுமே பண்ணிருப்பா. இது எல்லாமே ஹீரோயினோட அப்பாவோட விருப்பம் இல்லாம தான் நடந்திருக்கும். அவரும் எவ்வளவு சொல்லி பார்த்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம தான் இந்த மாதிரி நடந்திருப்பா. அதனால அவங்க அப்பா ஹீரோயின் கிட்ட பேசுறதையே விட்டுட்டாரு. அதனாலதான் இவங்க வந்து இப்படி பேசுறாங்க. அதுக்கு ஹீரோயின் பெருசா அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டா. அவங்கள ஹீரோயினுக்கு பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. இப்ப அவங்க ஹீரோயினை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா இப்ப கொஞ்ச நாட்கள் ஆகிருக்கும். ஹீரோயின் ரொம்ப மிஸ் பண்றான். அவளை பார்க்காம அவளோட பேரை நோட்ல எல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கான். இதை கவனிச்ச அசிஸ்டன்ட் பாஸ் என்ன மேடம் ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோ அவன் தான் வெளியே சொல்லிட்டாலே அவனோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆச்சு, அதனால இவன் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவளை யார் மிஸ் பண்ணாங்க, நான் ஒன்னும் மிஸ் பண்ணவே கிடையாது அப்படின்றான். இப்ப அப்படியே ஹீரோட கம்பெனில அவனோட ஸ்டாஃபுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு
பிக்சர் வந்து நெட்ல வந்துருக்கு. பாய் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்ட்டு ஹீரோயினோட போட்டோவையும் பக்கமே ஆயனோட போட்டோவையும் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஸ்டாஃபுங்க எல்லாம் இது ஹீரோவா அப்படின்ற மாதிரி நம்ம பாசான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வித்தியாசமா தெரியுது அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஹீரோ கிராஸ் ஆகுவான். இது அவனோட காதுல விழுது. அதை வாங்கி பாக்குறான். ஹீரோயினும் அந்த பையனும் பக்கமே நின்றுட்டு இருக்காங்க. ஆயனும் இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமைய கடுப்பாகுது. இது சும்மாவே விட்டு வைக்க கூடாது அப்படின்ட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக உடனே அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இப்போதைக்கு கம்பெனியை இந்த ஸ்டெப் அம்மா அதுக்கப்புறம் ஸ்டெப் சிஸ்டர் தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஹீரோயின் நானும் வர கம்பெனிக்கு அப்படின்றா. அதுக்கு அவங்க முடியாது, உனக்கு எல்லாம் என்ன திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இங்க ஹீரோ வரான். அவளுக்கு எல்லா திறமையும் இருக்கு, ஏன்னா அவ என்னோட அசிஸ்டண்டா இருந்தா அவளுக்கு எல்லா திறமையுமே இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை பார்த்தோன்னே நீங்க யாரு அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க. நான் சென் குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட், அவ என்னோட அசிஸ்டண்டா இருந்தா சோ அவளுக்கு எல்லா திறமையுமே இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்டோன்னே அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அவளோட ஸ்டெப் சிஸ்டர் போயிட்டு வலிஞ்சுக்கிட்டு பேசுறா. ஆனா ஹீரோ அவளை மதிக்கவே இல்ல. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான் வெளியே. அவங்க வந்து ஹீரோயினா கம்பெனிக்கு வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வெளியே வந்தோடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, நானும் நீயும் புருஷ முண்டாடி தானே, இன்னும் நான் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணல, சோ நானும் நீயும் புருஷ முண்டாடி தான் இது வரைக்கும். என்னோட பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணா அதுக்கு தேங்க்ஸா சொல்லுவேன், அதுவும் இப்படியா சொல்லுவேன் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வேற எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு கேக்குறா. நீ எனக்கு ஒரு மீல் வாங்கிதா எனக்கு போதும் அப்படின்றான். இதுக்கு ஹீரோயினுமே சரி அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அது சின்ன ஒரு ஸ்டோர் மாதிரி தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் போயிட்டு உக்காந்துட்டு, இது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது ஆயன் வந்து என்ன அடிக்கடி இங்க கூட்டிட்டு வருவான் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வருது. என்னை கோவப்படுத்தணுன்றதுக்காகவே இங்க கூட்டிட்டு வந்திருக்கல அப்படின்ட்டு செமைய டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்ப. அப்ப ஹீரோயினோட கைய பிடிச்சு நான் சொல்றத முழுசா கேளுங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோவும் உட்காந்துக்கிட்டான். இப்ப ஹீரோயின் அந்த ஸ்டோரை பார்த்து சிரிக்கிறா. இந்த மாதிரி சிரிச்சு ஹீரோயினை பார்த்ததே இல்ல ஹீரோ. அந்த அளவுக்கு அவளோட முகத்துல ஸ்மைல் இருக்கு. இப்ப ஹீரோ அவளோட கணத்தை தொட்டு பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி சிரிச்சுட்டே இரு, நீ சந்தோஷமா இருந்தன்னு வச்சுக்கோய, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஹீரோவையே கண் கொட்டாம பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அதே மாதிரி தான் பாக்குறான். இப்ப சாப்பாடு வந்துடுது. இப்ப சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து வராங்க. நீயும் இப்ப ஆயனும் ஒரே மாதிரி இல்ல, அதனால நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, இங்க பாரு, நீ என்னோட மனைவி, லாஸ்ட் வரைக்கும் என்னோட மனைவியா மட்டும்தான் இருக்கணும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்லாம் கதை விடாத, நீ எப்பயுமே என்னோட மனைவி மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினோட கணத்துல வேற கிஸ் பண்ணிட்டு போறான். ஹீரோ கிஸ் பண்ண உடனே அவ்வளவுதான் ஹீரோனுக்கு என்னென்னவோ ஆகுது. அவளோட நெஞ்சில படபடன்னு அடிக்குது. இப்ப ஹீரோவை திட்டிட்டு வெக்கப்பட்டுட்டு அவளோ அந்த வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போனால இவன் போகும்போது ஆயன் மாதிரி யாரும் இருக்காங்க. அவன் வந்து ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் வெளியே நின்னு. இதை ஹீரோ கவனிச்சிடுறான். என்னது இவன் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா இவன் ஹீரோனுக்கு சீட் பண்றான். அவகிட்ட போயிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறான். இதை விட்டு வைக்க கூடாது அப்படின்ட்டு இப்ப போட்டோ எடுக்கிறான். போட்டோ எடுத்து ஹீரோயினோட நம்பருக்கு அனுப்ப ஹீரோயின் ஏற்கனவே ஹீரோட நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அவ்வளவுதான் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா அவனோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த போட்டோவை காட்ட அவன் திட்டுறான். பாஸ் இப்படியே போட்டோ எடுப்பீங்க, இங்க பாருங்க இது மூஞ்சியே பிளர்ரா இருக்கு, இதை போயிட்டு மேடம் கிட்ட காட்டினா அவங்க நம்புவாங்களா, இந்த மாதிரி மோசமான போட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு போட்டோ கூட எடுக்க தெரியல அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு ஹீரோ, அது இருட்டா இருந்துச்சு நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்றான். ஹீரோ என்ன முடிவு பண்றானா, ஹீரோயினை சுத்தி கண்டிப்பா நிறைய ஆபத்து இருக்கு, கண்டிப்பா இந்த ஆயனும் நம்புறபடி கிடையாது, அவ கூடவே இருந்து நம்ம அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்றான். இதனால அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். என்ன பாஸ் அப்படின்ட்டு அவனும் கேட்ட உடனே அவன் காதுல போயிட்டு என்னவோ சொல்றான். அசிஸ்டன்ட் முடியாது அப்படின்றான். நீ தான் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பானா, இவன் வந்து ஹீரோயினோட அசிஸ்டண்டா போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு முடிவு பண்ணிருப்பான். சோ ஹீரோட வேலை எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட்ட பார்க்க சொல்லியிருப்பான். அதுக்குதான் இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அடுத்த நாளே இப்ப ஹீரோயின் அவளோட அப்பாவோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறா ஒர்க் பண்றதுக்கு. அப்ப அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். நான் தான் உங்களோட புது அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோயின் இப்ப என்ன பண்ணி ஹீரோ வெளியே அனுப்புறது அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஏன்னா ஹீரோ இவ கூட இருந்தானா கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டான், எதுனா சீண்டிட்டே இருப்பான். அதுக்காக தான் இவனை எப்படி வெளியே அனுப்புறது அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்படின்னா நீங்க என்னோட அசிஸ்டன்ட் தானே, நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் சரி கேக்குறேன் அப்படின்றான். அப்படின்னா ஓகே, நான் ஆயன் கூட டேட்டுக்கு போகணும், அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்டா பார்த்து டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு பகன்னு எரியுது. இருந்தாலும் வெளியே காட்ட முடியாதுல்ல, அதனால சரி ஓகே நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ட்டு மூஞ்சி ஒரு மாதிரி காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படி நைட் ஆகுது. ஹீரோ சொன்ன மாதிரி அந்த எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். இப்ப ஹீரோயின் போறா. அந்த ரெஸ்டாரண்ட் சுத்தி பார்த்துட்டு உண்மையை சொல்ல போனா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இது கவனிச்ச ஆயன், என்னாச்சு உனக்கு யாரை பத்தி யோசிக்கிற அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்றா. இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க வெயிட்டர் வராங்க. அவங்க தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா ஆயன் மேலேயே அவன் போயிட்டு ஊத்துறான். அந்த வெயிட்டர் யாரான்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுக்கும் போதுதான் அது ஹீரோ அப்படின்றதே தெரிய வருது. அவன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறா. பதில் சொல்லாம உன்னோட துணி நனைஞ்சு போச்சு இல்ல, அதுக்கு
காம்பன்சேஷன் நான் தரேன், ஒரு புது துணி வாங்கி தரேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்ல, உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு அப்படின்றா. இதனால ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. இப்ப ஹீரோவும் சரி ஓகே நான் வந்து கழட்டி தரேன், ஆனா நானா கழட்ட மாட்டேன், நீயா கழட்டி அவங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆயனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரான். ஹீரோயின் அவன் சிஇஓவா இருக்கும் போது இவ அசிஸ்டண்டா இருக்கும் போது ஹீரோக்கு எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு தருவா, அதே மாதிரி ஹீரோ எடுத்துட்டு வந்து தரான். இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கா, சாப்பிடாம போகாத மயக்கம் போட்டுடுவ அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் எடுத்து ஒரு வாய் வைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஆமா நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன், நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, அப்படி இருக்கும் போது என்கிட்ட எதுக்கு வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறா. இதுக்கு கேட்டோன்னு ஹீரோ அவகிட்ட ரொம்ப க்ளோஸா போய் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்றான். இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு அவ்வளவுதான், அவ்வளவு க்ளோஸ்ல ஹீரோவை பார்த்தோன்னே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்குது. ஹீரோவை நேராவே பார்க்க முடியல, அவளுக்கு சாப்பிடவும் தோணல. அங்கேயே வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டா. மீட்டிங் முடிஞ்சு கிளம்பி வரும்போது ஹீரோவை மறைஞ்சிருந்து பாக்குறா. இவர் மட்டும் இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா என்ன சீண்டிட்டே இருப்பாரு, இவர் எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே துரத்தணும், அதுக்கான ஐடியாவே பண்ணு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு இப்ப ஹீரோ கிட்ட நான் ஆயன் கூட டேட்டுக்கு போகணும், அதுக்கு என்கிட்ட நல்ல ட்ரெஸ் கிடையாது, ட்ரெஸ் வாங்க போலாமா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப ட்ரெஸ் ஷாப்புக்கு போறாங்க. போயிட்டு ஹீரோயின் இந்த மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுறதுக்கு எடுக்கிறா. அதுக்கு ஹீரோ இதெல்லாம் போடக்கூடாது, இதுதான் போடணும் அப்படின்ட்டு ஃபுல் பாடியும் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுத்து காட்டுறான். இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அந்த மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு உள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மாத்திட்டு வரா. இதை பார்த்தோன்னே ஹீரோ கொட்டு கழட்டி பொத்தி விட்டுறான். அங்க பாரு, இது வந்து நான் தனியா இருக்கும் போது என்கிட்ட மட்டும் போட்டு காட்டு, இந்த மாதிரி எல்லாம் அவன் கூட டேட்டுக்கு போகும் போதெல்லாம் போட்டுட்டு போக கூடாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் முடியாது நான் இதை தான் போட்டுட்டு போகுவேன் அப்படின்ட்டு அடம் முடிக்கிறா. அதுக்கு ஹீரோ முடியாது நான் இதுக்கு அலோ பண்ண மாட்டேன் அப்படின்றான். இப்ப கோச்சுக்கிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வரா. இப்ப ஹீரோவும் பின்னாடியே வரான். அவகிட்ட எல்லாத்தையும் சொல்றான். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது, அவன் ரொம்பவே மோசமானவன், ஒரு பொண்ணு கூட நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தான், இதை நானே பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த போட்டோவை எடுத்து காட்டுறான். அதுக்கு ஹீரோயின் என்னோட மனசை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறா. இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது அப்படின்ட்டு ஹீரோ கடுப்பாகிறான். ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். அப்ப ஹீரோயின் கால் பண்றா. இவன் சோகமா தான் கிளம்பி போவான். ஏன்னா இன்னைக்கு நைட்டா என்ன ஹீரோயினும் அதான் முன்னாடி சொல்லிருப்பாள்ல டேட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு போறான். அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து போன் கால் வருது. எங்க மறுபடியும் நேத்தாட்டம் வந்து ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணுவானோ அப்படின்றதுக்காக இவ வந்து இவங்களோட கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வரப்போதான், அதுக்கான மாடலை நீங்க இன்னைக்கு நைட்டே உட்காந்து ரெடி பண்ணணும், நாளைக்கு காலையில எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாகிறான். வேணும் தானே இதை பண்ற அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாளைக்கு நீங்க முடிக்கணும், இல்லன்னு வச்சுக்கோயேன் உங்களை ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் வேற வழியே இல்லாம போயிட்டு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால அங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்காம இருக்க முடியல. சோ எப்படியாச்சும் இங்க இருந்து கிளம்பி போயே தீரணும் அப்படின்ட்டு இப்ப இவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றான். பாவம் அவனோட அசிஸ்டன்ட் அங்கேயே வேலை பாக்குறான், இங்கேயும் வந்து வேலை பார்க்க வைக்கிறான் ஹீரோ. இவன் கடுப்பாகிட்டான். ஹீரோ இந்த வேலையும் கொடுத்த உடனே இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் 2 தாவு வேலை பார்க்கணுமா அப்படின்ட்டு இப்ப ஹீரோயின் பாக்குறதுக்காக ஹீரோ அங்கேயே கிளம்பி போயிட்டான். அவனை அங்க பார்த்தோன்னே ஹீரோயின் ஆமா இங்கே என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா ஹீரோ எதுவுமே காதுல வாங்கிக்காம ஹீரோயினோட கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அவகிட்ட ரொம்ப க்ளோஸா போயிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிக்கிறான். உண்மையாவே அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஹீரோயின் அந்த பையன் கூட சுத்துறதுனால எனக்கு தெரியும் முன்னாடி நான் பொண்ணுங்க கூட டேட் போறேன் அப்படின்ட்டு உன்னை இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண வச்சல, அது உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்ல, எனக்கும் அந்த மாதிரி தான், நீ இப்ப ஆயன் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, இதுக்கு மேல நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன், ப்ளீஸ் என் கூட வந்துட்டு அப்படின்ற மாதிரி பேசுறான். அந்த ஆயன் நல்லவன் கிடையாது, நீ அவன் கூட எல்லாம் போகாத அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஆயனை பத்தி சொன்னாவே அவளுக்கு கோவம் வருது. அவ கோச்சுக்கிட்ட அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு நான் ஒரு பார்ட்டிக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றா. என்னன்னா நேத்து ஹீரோ ஒரு ப்ராஜெக்டோட அந்த டிசைனை ரெடி பண்ண சொல்லியிருப்பால, அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனி கொடுக்க போதில்ல, அந்த கம்பெனி கூட தான் ஹீரோயினுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த கம்பெனியோட ஏதோ ஒரு முக்கியமான ஒருத்தங்க தான் மீட் பண்றதுக்கு வராங்க அப்படின்ட்டு அவங்களோட பேரை சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்ட்டு ஹீரோ கேள்விப்பட்டிருப்பான். அதனால நீ அங்க போகாத அப்படின்ட்டு ஹீரோயினை வார்ன் பண்றான். ஆனா ஹீரோயின் நீ என்ன சொல்ற, அது ஹோட்டல், அது ஒரு பப்ளிக் பிளேஸ், அங்க இருக்கும் போது என்கிட்ட எப்படி தப்பா நடந்துக்க முடியும், அதெல்லாம் ஒண்ணும் நடந்துக்க மாட்டான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ எவ்வளவுதான் சொல்லியும் ஹீரோயின் கேட்க மாட்டா. இவ வந்து ஆயன் கூட தான் போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருப்பா. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வரும். அதனால ஆயனுக்கு கால் பண்ணி பேசுறான். அவ கூட நீ போற அப்படின்ட்டு கேள்விப்பட்ட, அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுடு அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஆயனோ எனக்கு தெரியும் அவளை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ட்டு, இதை பத்தி நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்ப நைட் ஆகுது. ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போறா. ஹீரோ ஆபீஸ்ல தான் இருக்கான். இப்ப ஹீரோயின் போகும்போது அந்த ஆளு உண்மையா சொல்ல போனா ஹீரோ சொன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கிதான். ஹீரோயின் கிட்டையும் அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்காங்க. இந்த ஆயன் இருக்கான்ல, அவனும் மோசமானவன் தான். ஆக்சுவலா உண்மையான ஆயன் வந்து எப்பயே இறந்து போயிட்டான். இப்ப இருக்கவன் ஃபேக்கு. இது ஹீரோயினுக்கு தெரியவே இல்ல. இவன் தான் பிளான் பண்ணி ஹீரோயின் அங்க கூட்டிட்டு வந்திருக்கான் இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக. இவன் கிட்ட நிறைய பணத்தை வாங்கியிருப்பான் போல. இப்ப
ஹீரோயின் அங்கிருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ளவே அந்த வாட்டர் பாட்டில இவங்க ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இது தெரியாம அந்த தண்ணி எடுத்து ஹீரோயின் குடிச்சிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு மயக்கம் வந்துடுது. அந்த ஆளு, அதாவது ஆயின் பேர்ல இருக்கான்ல, அந்த ஆளு ஒரு ரூம் கார்டை கொடுத்து ஹீரோயினை அந்த பொம்பளை பொறுக்கி கூட அனுப்பி வச்சிடறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோவால நார்மலா இருக்கவே முடியல. ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் இருந்துட்டே தான் இருக்கு. அதனால ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். அப்படி மெசேஜ் பண்ணும்போது அவனுக்கு ரிப்ளை வந்து ஹீரோட சர்நேம் சொல்லி மிஸ்டர் ஷென் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனா ஹீரோயின் எப்பயுமே அந்த மாதிரி ஹீரோவை கூப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலயே ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடுது, ஒரு வேளை ஹீரோனுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமோ அப்படின்ட்டு. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட நீ சீக்கிரமா கிளம்பி வந்துட்டு நாங்க ஹோட்டலுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவசரமா அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போறான். இவன் போகும்போது அப்ப அந்த ஆள் வந்து அதான் அந்த பொம்பளை பொறுக்கி வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா ஹீரோ போயிட்டான். அந்த ஆள் அடிச்சு போட்டுறான். அந்த ஆளு ஹீரோவை பார்த்தோன்னே பயந்துடுறான். இது உங்களோட மனைவி அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்றான். இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல உட்கார வச்சுட்டு அவளுக்கு மில்க் எல்லாம் எடுத்து தரான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்ப அந்த மில்க் குடிச்சிட்ட அப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா ஹீரோயின் விடாம ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வாக் பண்ணிக்கிட்டா. அதுக்கு ஹீரோ சும்மா விளையாட்டுக்காக என்ன நீ வான்னு சொல்லும் போது வரத்துக்கும் போன்னு சொல்லும் போது போறதுக்கும் நான் என்ன அவ்வளவு ஈஸியான ஆளா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம்மையா அழுக்கு வந்துடுது. கதறி கதறி அழுக்குறா. அதுக்கு ஹீரோ சாரி நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன், நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத அப்படின்ட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஹீரோக்கு போதும் ஆயிடுது. அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். நடுராத்திரியில கூட ஹீரோயினுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஹீரோயின் கதறி எழுறா. திரும்பவும் ஹீரோ அவளை மறுபடியும் சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறான். இப்ப ஹீரோக்கு ஃபுல் கோவமும் இந்த ஆயன் மேலதான் இருக்கு. அவன் தானே ஹீரோயினை கூட்டிட்டு போனா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. அதனால அடுத்த நாளே அவனோட அசிஸ்டன்ட்ட விட்டு அவனை அழைச்சிட்டு வர சொல்லியிருப்பான். இப்ப அவன் வந்தவனே ஹீரோ ஓங்கி மீட்டிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் போயிட்டு ஆயனுக்கு சப்போர்ட் பண்றா. ஏன்னா ஆயனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற விஷயமே ஹீரோனுக்கு தெரியாது. இவ தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அவளுக்கு தெரியாது. இப்ப ஹீரோ அடிக்க போகும்போது அவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, அவரை அடிக்காதீங்க அப்படின்றா. ஹீரோ செம்மையா கடுப்பாகிட்டான். சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் உன்னை கூட்டிட்டு போயிருக்கான் வேணும்னே அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப கூட ஹீரோயின் நம்ப மாட்டா. இல்ல இதுக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்ப ஆயன் அடிக்க போக இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை அடிச்சிடுறா. அவ அடிச்ச உடனே ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. இப்ப இவனுக்காக போய் நடிச்சிட்டல, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ஒரு வேகத்துல அடிச்சுட்டா. ஹீரோ இந்த மாதிரி சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா பார்க்கு போயிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். ஏன் நான் சொல்றதை நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி பழமிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா ஹீரோயின்கே கால் பண்றான். இப்ப ஹீரோயின் சொல்றா, ஆமா நீங்க என்னவோ சொல்லிட்டு போனீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ட்டு இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்கீங்க அப்படின்றா. அதுக்கு ஹீரோ நீ கிளம்பி வரியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்ப ஹீரோயின் முடியாது அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறா. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேன்னு அதனால அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அவரு இந்த பார்ல குடிச்சிட்டு இருக்காரு, ரொம்ப ஃபுல்லா பாடியில இருக்காரு, அதனால நீ போயிட்டு கூட்டிட்டு வந்துடு அப்படின்றா. இதுக்கு அசிஸ்டன்ட்மே கிளம்பி போறான். அவன் போயிட்டு கூப்பிடும் போது அதுக்கு ஹீரோ நான் வரமாட்டேன், அவ வந்தாதான் நான் வருவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் ஹீரோனுக்கு கால் பண்ணி நீங்க கிளம்பி வாங்க மேடம், இவர் வரமாட்டாரு கொஞ்சம் பாருங்க நீங்களே அப்படின்ட்டு வீடியோ கால்ல காட்ட. இது கேட்டோன்னே ஹீரோயினும் சரி நான் வரேன் அப்படின்ட்டு இவ கிளம்பி போறா. இவன் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ நிறுத்தாம இப்ப ஹீரோயின் போயிட்டு வாங்க போலாம் அப்படின்ட்டு ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஓடி போயிட்டு அக் பண்ணிக்கிட்டான். இப்ப அவளே அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறா. அசிஸ்டன்ட் முன்னாடியே கிளம்பி போயிட்டான். ஏன்னா ஹீரோ தான் அங்கிருந்து கிளம்பி போடா அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் அங்கிருந்து வெளியே போகும்போது ஒரு டாக்ஸி வருது. அதுல கிளம்பி போலாம் அப்படின்ட்டு டாக்ஸியை ஸ்டாப் பண்ண ஹீரோ உள்ள ஏறி உட்கார மாட்டான். இவன் பாட்டுக்கு டைலாக்கா பேசிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அந்த டாக்ஸி டிரைவர் காண்டாகிடுறாரு. இப்ப நீங்க வர போறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சாரி சார் நீங்க இங்க இருந்து கிளங்க, நான் இவரை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இப்ப அந்த டாக்ஸியை அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறா. இப்ப ஹீரோ வழக்கம் போல லொடன் பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ இப்ப நான் என்ன சொன்னா மன்னிப்பேன், நான் வேணா என்னோட ஷேர் ஃபுல்லாவே உனக்கு எழுதி வச்சுட்டுமா, அதுக்கப்புறம் என் கூட வந்துடுவியா அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் அவனோட வாயை மூடி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறா. அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு வந்துடுறா. அடுத்த நாள் ஆகுது. இவன் ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். அப்ப அசிஸ்டன்ட் நேத்து ஹீரோ அந்த ஃபுல்லா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருந்திருப்பான்ல, அப்ப இவன் வீடியோ எடுத்து வச்சிருப்பான். இப்ப அந்த வீடியோவை காட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு. இந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னன்னா அன்னைக்கு ஹீரோயினை காப்பாத்திருப்பான்ல, அதுக்காக கிஃப்ட் வாங்கி தரேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோ சடனா நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அமைதியா இருக்கிறத பார்த்தோன்னே சரி நான் வந்து அதை கேட்கல, என்ன கூட வரையா நீ ஷாப்பிங் பண்றதுக்கு அப்படின்ட்டு கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோயினும் ஓகே அப்படின்றா. ரெண்டு பேரும் ஷாப்பிங் கிளம்பி போறாங்க. அப்ப நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கையில வாங்கி வச்சிருக்கா. இதெல்லாம் எனக்கு தானே கூட அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, ஆயனுக்கு பர்த்டே வருது அதுக்கான கிஃப்ட் அப்படின்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்ப கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்க இப்ப ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி இருங்க உங்களுக்காகவும் வாங்கியிருக்கேன்
இருக்கேன், உங்களுக்கு சாட்டர்டே வந்து பர்த்டே இல்ல, அதுக்கான கிஃப்ட் தான் இது அப்படின்ட்டு கொடுக்குறா. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அது என்ன வாங்கியிருக்கானா அந்த கப்ளிங் சொல்லுவாங்கல்ல அதுதான் வாங்கியிருக்கா. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை காட்டினா இவ அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காருல அந்த ரூமுக்கு போறா. இவ ஏதோ பண்றா போல. மறுபடியும் இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோக்கு ஹீரோயினை தான் அதை போட்டு விடுறா. இப்போ அவளுக்கு போன் கால் வருது. என்னன்னா உங்க அப்பா இறந்துட்டாராம். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. இப்ப அவங்க கிட்ட அழுதுகிட்டே சொல்றா. இது கேட்டு ஹீரோவும் சரி வா போலாம் அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வரான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோயின் உள்ள போறா அவங்க அப்பா ரூமுக்கு. இப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருக்கான். என்னன்னா இப்ப வந்திருக்கவன் ஹீரோயின் கூடவே அயன் மாதிரி இருக்கவன் அயன் கிடையாது, அயன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் அப்படின்ற டீட்டெயில சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப வந்திருக்கான்ல அவன் வந்து சரியான ஃப்ராடு. இதுக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃபை கொன்னுட்டு அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா ஷாக் ஆகுது. அதனால அவனை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்றான். அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதாரத்தையும் எடுத்துட்டு வர சொல்றான். ஏன்னா ஆதாரத்தை காட்டினா தானே ஹீரோயின் நம்புவா. இப்ப இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு ஃபியூனரல் எல்லாம் நடக்குது. நடந்து முடிச்சிட்ட அப்புறம் ஹீரோயின் சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஆயன் வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். உனக்கு இதுக்கு மேல ஃபேமிலியா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அந்த ரிங்க வாங்குறா. ஏன்னா மேரேஜ் அப்படின்ட்டு எடுத்த உடனே அவளுக்கு சடனா ஹீரோட ஞாபகம் தான் வருது. அவளால இதை ஏத்துக்கவே முடியல. அவ சைலண்டா இருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு ஹீரோ இவளோட மனசுல வந்துட்டான் அப்படின்ட்டு. இவன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி இதை ஏத்துக்கோ, நீ என்ன லவ் பண்றல அப்படின்ற மாதிரி கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோயின் இல்ல அவர் என்ன டிவோர்ஸ் பண்ண மாட்டாரு அப்படின்றா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இவன் பேசுறத பார்த்தோன்னே செமையா கடுப்பாகுது. அதனால ஓங்கி வந்து எட்டி மிதிச்சிடுறான். இப்ப ஹீரோயினோட கையை பிடிச்சா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போயிட்டு தனியா நிப்பாட்டி ஆயன் நீ நினைக்கிற மாதிரி இவன் கிடையாது, அந்த ஆக்சிடென்ட் அப்பவே இறந்து போயிட்டான், இவன் ஆயன் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சேகரிக்க சொல்லியிருப்பான்ல. இப்ப அது எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தலையில இடிய போட்ட மாதிரி இருக்கு. இவளுக்கு ஆக்சுவலா இவன் கூட பழகும் போதே ஒரு மாதிரி டவுட் வந்திருக்கும். ஏன்னா ஆயனோட கேரக்டருக்கும் இவனோட கேரக்டருக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அது பொய் அப்படின்றது இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ராட் என்னென்ன பண்ணிருக்கானா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான் அவனோட ஒய்ஃப். அந்த பொண்ணு இன்சூரன்ஸ்க்காக அந்த பொண்ணு மேல இன்சூரன்ஸ் போட்டிருப்பான் போல. அந்த இன்சூரன்ஸ்க்காக அந்த பொண்ணு கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தப்பிச்சு வந்திருக்கான். இவன் எப்படின்னா இதே மாதிரி இவனோட ஃபேஸை யூஸ் பண்ணி இவன் கொஞ்சம் அழகா இருக்கான்ல, அதாவது ஆயனோட அந்த ஃபேஸை தான் இவனுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க போல. அந்த ஃபேஸை யூஸ் பண்ணி நிறைய பொண்ணுங்களை வலைக்குள்ள வில்ல வச்சு அதே மாதிரி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் தப்பிச்சு இங்க இருந்து ஓடுறான். இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் போல இவன். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. இது ஆயனோட ஃபேஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கான்ல, கண்டிப்பா ஆயனுக்கு தான் கெட்ட பேரு, இதை நான் சும்மாவே விட போறது கிடையாது, அவனை போலீஸ்ல மாட்டி விட போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ முடியாது, இந்த ஆபத்துல நான் அவனை விட மாட்டேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல என்ன நம்புங்க, கண்டிப்பா இது வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பேன், அவன் ஆயனோட ஃபேஸ்ல இருந்துட்டு எல்லா தப்பும் பண்றான், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோயின் சடனா நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு கடுப்பாகுது. இங்க பாரு நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, எதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்றா. என்னன்னா இவன் இப்ப ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ணால, அதனால அதுக்கு சாதகமா ஹீரோவும் ஹீரோயினும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு ஃபேக்கான கல்யாணத்துக்குள்ள போயிட்டு அவன் என்னென்ன தப்பு பண்ணானோ அது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட நிரூபிக்கலாம் அப்படின்றது தான் ஹீரோயினோட பிளானி. ஆனா இதுக்கு ஹீரோ ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க், கண்டிப்பா ஹீரோயினுக்கு ஆபத்து வரும் அப்படின்றதுக்காக ஒத்துக்க மாட்டான். ஹீரோயின் ரொம்ப சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோவை ஓரளவுக்கு வழிக்கு கொண்டு வந்துட்டா. ஹீரோவும் ஓகே அப்படின்றான். இப்ப அடுத்த சீன்லயே ரெண்டு பேரும் போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த டிவோர்ஸ் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வந்து இந்த ஆயன் பேர்ல இருக்கான்ல ஒரு ஃபேக் அவங்கிட்ட காட்டுறா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைல கொடுத்து ஒரு பேப்பர்ல சைன் வாங்குறான். இது என்னன்னா ஹீரோயினோட சொத்து ஃபுல்லாவே இவனோட பேர்ல மாத்துறதுக்கான அந்த இது பேப்பர்ஸ் போல. இது தெரியாம ஹீரோயின் படிச்சு பார்க்காமயே அதுல சைன் பண்றா. ஆனா இவ ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இவ அதுல சைன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வரும்போது அப்ப கார்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்றா. இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அப்படின்னா கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இப்ப என்னோட ஆட்கள் அனுப்பி விடுறேன், அவங்க வந்து உனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றான். இவ பேசிட்டு இருக்கும் போதே அப்பதான் கவனிக்கிறா காரு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் கூட அவன் தான் போல. அது கார் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, காரை மெதுவா ஓட்டிட்டு போ அப்படின்னு. ஹீரோயின் எங்க இருக்காலோ அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளவே ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவன் பின்னாடியே வந்திருப்பான் போல இந்த ஆயன் பேர்ல இருக்கான்னு. அவன் வந்து ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பாக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கார்ல இருந்து வெளியே தூக்கிட்டு வருது பாக்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு செமையா கடுப்பாகுது. அவளை அதுக்கு தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரையுமே கார் எடுத்துட்டு மோத போறான். இப்ப ஹீரோ அதை கவனிச்சு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதுல ஹீரோயினுக்கு எதுவும் அடிபடல. ஆனா ஹீரோவை அடிச்சு தூக்கிடுது. ஹீரோக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் அடிபடல. ஆனா மயக்கமாகிட்டான். இந்த சமயத்துல ஹீரோயின் நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் மேலேயும் காரை விட்டு ஏத்தவர இந்த சமயத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து இவனோட காருக்கு முன்னாடி நிறுத்திடுறான். அவனை
அவனோட காரை. அதுல அசிஸ்டன்ட்க்கு பெருசா அடிபடல, ஆனா இந்த ஆயன் பேர்ல இருக்கான்ல ஒரு ஃபேக், அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. அவன் மயக்கமாகிடுறான், தலையில அடிபட்டுடுது போல. அதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க. ஹீரோக்கு அவ்வளவா அடிபடலன்னு சொல்லியிருந்தால, அவன் நார்மலா தான் இருக்கான். இப்ப ஹீரோயின் அவ கிட்ட வந்த உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி ஓவர் ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டு நடத்துங்க நடத்துங்க அப்படின்ற மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப ஹீரோயின் அவனுக்கு சூப் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நம்ம ஆயினை பார்க்க போலாமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் இப்ப ஆயினை பார்க்க போலாமா அப்படின்னு கேக்குறாள். ஆயன் அப்படின்ட்டு அவன் மென்ஷன் பண்றது உண்மையான ஆயன் இருக்கான்ல, அவனோட கல்லறைய தான். கல்லறைய பார்க்க போலாமா அப்படின்னு தான் ஹீரோ கிட்ட கேக்குறா. இந்த ஆயன் பேர்ல இருந்தால ஒரு ஃபேக், அவன் இறந்து போயிட்டானா. இது ஹீரோயின் சொல்றா, இது அவனுக்கு தேவைதான் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஆயனை பார்க்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வருது. அப்படின்னா நீ இன்னும் வரைக்கும் ஆயனை தான் நினைச்சிட்டு இருக்கியா, என்ன அவன் மாதிரி தான் பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். இப்ப சடனா ஹீரோயின் அவனை கிஸ் பண்றா. ஹீரோயினுக்கு ஆயன் வந்து பாஸ்ட், இப்ப இருக்கிறது ஹீரோவா தான். ஹீரோவா தான் இப்பெல்லாம் பாக்குறா. அவனை உண்மையாவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதுக்கு அர்த்தம் தான் இந்த கிஸ். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அந்த சூப்பை தொடர்ந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஊட்டி விட்டுட்டு அங்க இருந்து நான் கிளம்புற வீட்டுக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ நீங்க ஸ்டே பண்ணிக்கோ, என் பக்கம் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல நான் போனோம் அப்படின்றா. இப்ப ஹீரோ அவளை இழுத்து பிடிச்சி அவன் பக்கமே படுக்க வச்சுக்கிட்டான். அப்படியே பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். இப்ப அடுத்த நாள் ரெண்டு பேருமே டிஸ்சார்ஜ் ஆகி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். என்னன்னா அது வந்து வெட்டிங் கவுன் இருக்க அந்த ஏரியா. அந்த ஏரியாக்கு போன உடனே ஹீரோயினுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஆனா ஹீரோக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் அப்படின்றதுக்காக இவன் கல்யாணத்துக்கே வந்திருக்க மாட்டான். ஹீரோயினை வெட்டிங் ட்ரெஸ்ல பாத்திருக்க மாட்டான். அவனுக்கு வெட்டிங் ட்ரெஸ்ல ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையா இருக்கு. அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றா, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயின் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து காட்டுறா. அவ்வளவு அழகா இருக்கா. ஹீரோவுக்கு அந்த கல்யாண ட்ரெஸ்ல பார்த்த உடனே அழுக வந்துடுது. இவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்ட்டு அவனோட கணத்தை பிடிச்சி பார்க்க ஹீரோ அப்ப கூட அழுதுட்டே தான் இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவனோட கணத்தை பிடிச்சி நீங்க ரொம்ப கியூட் தெரியுமா அப்படின்ட்டு அவனை கிஸ் பண்றா. இப்ப ரெண்டு பேருமே இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸையே ஃபைனல் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி வராங்க. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் பண்ணிருக்காங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட். என்னன்னா ஹீரோயினோட அப்பா செத்த அந்த பிரச்சனையில வந்து ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோக்கு தோணி இருக்கும். அதனால டாக்டர்ஸ் மத்தவங்க எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லியிருப்பான். அப்படி விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து மெடிசனை மாத்தி கொடுத்துருக்காங்களாம். ஒரு டாக்டர் கிட்ட யாரோ பணத்தை கொடுத்து மாத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அசிஸ்டன்ட்க்கு தெரிய வந்திருக்கும். அந்த டாக்டரை புடிச்சு வச்சிருக்கேன் பாஸ் அப்படின்ட்டு போன் பண்றான். சரி அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க கிளம்பி போறாங்க. கிளம்பி போனா அந்த டாக்டரை அடிச்சு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோயினோட அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசனை மாத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக 50 மில்லியன் பணமும் கொடுத்திருக்காங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படின்னா கொன்னதுக்கு அவங்க தான் காரணமா, அப்பாவை கொண்டுட்டாங்களா அப்படின்ட்டு இவ ஷாக் ஆகுறா. அது இல்லாம அன்னைக்கு அவங்க அப்பா செத்தார்ல, அந்த நாள்ல ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் அங்க உள்ள போயிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படின்னா இவளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி அப்பாவை கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப வீட்டுக்கு கிளம்பி போறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கும். இந்த டாக்டர் வந்து அவங்க அம்மா பணம் தரதா சொல்லியிருப்பாங்கல்ல, ஹீரோயினோட அந்த ஸ்டெப் மாம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க ஸ்டெப் மாம் கிட்ட கேக்குறா இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க இல்ல அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க கேட்ட உடனே அவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் வரா. அவ வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றா. ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், நீனு தானே உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு என்னோட அப்பாவை கொன்ன அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அவ இல்லவே இல்லை அப்படின்ட்டு நடிக்கிறா. இப்ப அவங்க அம்மாவை அசிஸ்டன்ட்டை விட்டு போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா பண்ணாங்க அப்படின்றது மெடிசனை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க அப்படின்றது இவளுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. ஆனா ஸ்டெப் சிஸ்டர் அவங்க அப்பாவை கொன்னா அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இல்ல. சோ அதுக்கான ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயம் அவங்க ஸ்டெப் மாம் தான் அவங்க அப்பாவை கொன்னதுக்கு காரணம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஆபீஸ் வரைக்கும். அதனால ஆபீஸ் ஸ்டாஃபுங்களே அந்த பொண்ணை மதிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு தான் ஹையர் பொசிஷன்ல இருந்திருப்பா. இந்த ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அவளை அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க ஸ்டாஃபுங்களே. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அங்க வந்து ஹையர் பொசிஷன்ல இப்போதைக்கு இருக்கா. அடுத்த சிஓவா அவ தான் மாற போறா போல. இந்த விஷயமே இந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு செமையா கடுப்பேத்துது. எப்படியாச்சும் ஹீரோயினை போட்டு தள்ளிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்றா. அதனால ஹீரோயின் மேல மோதுறதுக்காக கார் எடுத்துட்டு வரா. இப்ப ஹீரோ வந்திருப்பான் ஹீரோயினை பாக்குறதுக்கு. அவன் இதை கவனிச்சிடுறான். அதனால ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட அந்த காரை ஹீரோவை தூக்கி அடிச்சிடுது. இதுல ஹீரோக்கு தலையில அடிபட்டுடுது. அவனை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. 3 நாள் ஹீரோ கண் முழிச்சு பார்க்கவே இல்லை. ஹீரோயின் தூக்கமே இல்லாம ஹீரோ பக்கமே உட்காந்துட்டு இருக்கா அழுதுட்டு. இப்ப அசிஸ்டன்ட்டும் சொல்றான் மேடம் நீங்க போயிட்டு தூங்குங்க, இந்த மாதிரி தூங்காம இருக்காதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ கண்முழிக்கிற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்கா. இப்ப ஹீரோ கண்முழிக்கிறான். டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. ஆனா ஹீரோக்கு எங்க இருக்கும் அப்படின்றது ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கு. அவன் பாட்டுக்கு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப டாக்டர் அங்க இருந்து போன உடனே என்னாச்சு ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ நீ யார் அப்படின்னு கேட்டுறான். இது கேட்டோன்னு ஹீரோனுக்கு பக்குன்னு இருக்கு. நான் தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோட பேரு பைரன்,
உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ பைரனா அந்த நேம்ல எனக்கு ஒய்ஃப் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோனுக்கு கோவம் வருது. சும்மா விளையாடினா போல அவனை செல்லமா கோச்சிக்கிறா. இப்ப ஹீரோ இழுத்து அவளை கிஸ் பண்றான். ஹீரோனோட அப்பாவை எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல் சொத்தையும் இவங்களே அமைக்கிடலாம், ஹீரோனுக்கு ஒண்ணு கூட கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, கொலையும் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் ஜெயிலுக்கு போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. இதுக்கு மேல ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லாங்கா இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. ஆனா சூப்பரா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்த்து முடிங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை பாய்.